தீவு கப்பல் மூன்றாம் கடல் முற்கடலா நாடியதோர் மரகதத்தில் நாங்கங்கடல் கயிற்கடலா நல்லதனி ஐயா தானுமங்கே ஓங்குஞ்சம்பான் தீபக்கப்பால் ஆமம்மா ஒன்றாம் கடல் ஓர்கடல் உவர்கடல் காங்கஞ்சம்பான் தீபக்கப்பால் இரண்டாம் கடல் கருப்பு கடல் முதியவந்தர தீபக்கப்பால் மூன்றாம் கடல் மோர்கடல் இப்படி 4-5 கடல் கடந்து சரி. அதாவது உலகத்திலேயே சப்தா சாகரங்கள் என்று சொல்லக்கூடிய 7 கடல் தான் இருக்கு. கடல்ல 7 கடல் இருக்கு. ஆமா தெரியுங்கல்ல. நான் எங்க படிச்சா உங்க கூட இனிமே இது கொடாடிக்க வரும். 7 கடல் கடந்து சரி. அங்க இருக்கிறது இருட்டு நாடு. அந்த இருட்டு நாடதிலே பளிங்கு வர்ண பாறையிலே ஓங்கி வளர்ந்த புற்று. கடலுக்குள்ள ஒரு பாறையா? ஆமா. அந்த பாறையில ஒரு புத்து, ஒரு பெரிய நாகப்புற்று. அத்தாடி நாகப்புற்று உண்டு பண்ணி சரி. அதாவது நாகராஜனும் நாகண்டியும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா. இந்த நாகராஜன் நாகண்டி யார் தெரியுமா? யாரு? இந்த நாகராஜன் தான் நாகலோக பட்டினத்துக்கு மகாராஜா அதிபதி. ஆமா. சரி. மகாராணி நாகராஜ நாககண்ணி. சரி. ஆகையினாலே இவர்கள் இருவருமே கணவன் நல்ல மனைவியாக இன்பமுற்று வாழ்ந்து வருகின்றார்கள். இருக்கட்டும். எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? எப்படி? அங்கே மன்னவனும் தேவியுமாய் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வரா. மன்னவனும் தேவியுமாய் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வரா. கொண்டவனும் தேவியுமாய் குணமுடனே வாழ்ந்து வரா. கொண்டவனும் தேவியுமாய் குணமுடனே ஆண்டு வரா. எள்ளுக்கு எண்ணெய் போலே இணைவிரியா தோழர் போலே தானி தன்னோம் தந்தனைத்தோம் தானி தன்னா ஏழரங்கு மாளிகையா எதிர 2 சாவடியா 7 நல்ல மாளிகையாம் எதிரணி சாலையா 7 கோபுரமா எதிர ஓடு சாவடியா 7 கோபுரமாம் எதிரணியில் சாவடியா குதிரை கட்டும் சாவடியா கொண்டதொரு மன்னனுக்கு குதிரை கட்டும் சாவடியா முண்டனோடு சாவடியா அந்த சுளரையா அங்கனமா சுத்து கட்டும் மாளிகையா தாயே தங்கமே தங்கோ ஆமா சொல்லி அப்படி சொல்லி பாலோடு பபுசோடு பபுசோடு பக்குவமாய் ஆண்டு வரார் பாலோடி பவுசோடி பவிசோடி பக்குவமாய் ஆண்டு வாரா. 7 கோபுரம் 7 ஒரு மாளிகையிலே 10 அடுக்கு மாளிகையாம் பக்கம் 2 சாவடியா அமையா ஆணை கட்டும் கூடாரம் அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் சாவடிகள். சரி. இன்னும் என்ன இருக்கு? பால் இருக்கு, பவுஸ் இருக்கு. ஆமா. ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அடே அப்பா, இத்தனை செல்வாக்கு இருந்து என்ன செய்ய? என்ன ஒரு சொல்வாக்கு இல்லாம போச்சே. செல்வாக்கு தானேயா வேணும். செல்வாக்கு இல்லைன்னா யாரு மதிக்கா? செல்வாக்கு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. நீ இம்புட் நீளம் தொங்க போட்டு வர போய் உன்னைய தேடுறாங்க. நாங்க தொங்க போட்டாலே கண்ணுல தீய வைக்க நாங்க ஒட்டி உணர்ந்து கிடக்காங்க. அப்பவே சொன்னாங்க, நான் உங்க பேச்ச கேட்டிருக்கணும். என்ன கேட்கணும்? எங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். அப்படியா? இம்புட்டு நீளத்துக்கு செயினை போட்டு அலையிற நாங்க அப்படியே அலையிறோம். நீங்க இரும்பு பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சிருக்கீங்க. அப்படியா? ஆமா. இருக்கட்டும். சரி. ஆகையினாலே இவர்கள் இருவருக்கும் ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. இருந்த போதிலும் நாகராஜனுக்கும் நாகண்டிக்கும் என்னையா திருமணமாகி 12 வருடமாயிற்று. சரி. 12 வருடமான நாகராஜனுக்கும் நாகண்டிக்கும் என்ன அதாவது 30 வருடமாயிற்று. சரி. முடியிறக்க பிள்ளை இல்லை. 40 வருடமாயிற்று. நாடாள பிள்ளை இல்லையே. பிள்ளை இல்லை என்று சொல்லி அந்த நாகனி பெண்குடியானவள் தினந்தோறும் பொம்பளைக்கு பிள்ளை இல்லைன்னா வருத்தப்படத்தானே செய்வாங்க, வேதனைப்படத்தானே செய்வாங்க. அதான் அப்ப உங்களுக்கு வருத்தம் கிடையாது. நாங்க எதுக்கு வருத்தப்படுறோம்? அதானே. பிள்ளை இல்லைன்னா அப்படி காலரை தூக்கி விட்டு சந்தோஷமா அலைவோம். செலவு மிச்சம் நினைக்கீங்க. ஆமா. பிள்ளை எதுக்கு? பிள்ளை பொண்டாட்டிக்கு புரிச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். எப்படின்னு கேக்கியா? நாளை என் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோ. சரி. என் வீட்டுக்காரிய கூப்பிடுவோம். ஏட்டி என்னங்க ஏட்டிங்கப்பா, பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத. சரி. ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையா நான் இருக்கேன், பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையா நீ இருக்க. உனக்கு ஆம்பளை பிள்ளை மேல ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோ. என்ன செய்யணும்? ஆசை வந்துருச்சுன்னா பொசுக்குன்னு தூக்கி என்ன தூக்கி இடுப்புல வச்சு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் தான் வச்சு கொஞ்சம் லட்சணமா அப்படி கொஞ்சிக்கோ. அதே மாதிரி எனக்கு பொம்பளை பிள்ளை மேல ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோ. சரி. ஒன்னு தூக்கி நக்குன்னு இடுப்புல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு
என் செல்லம் என் பொச்சு குட்டி என் கண்ணு குட்டி மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மா தாத்தா செல்லம்மா பாட்டி செல்லம்மா எனக்கு நீதான் செல்லம் உனக்கு நான் தான் செல்லம் எனக்கு நீதான் செல்லம் உனக்கு நான் தான் செல்லம் மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ வருஷத்துக்கு நடக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ வருஷத்துக்கு 2 பிதிக்கிட்டு இருப்பா. பிள்ளைங்க எதுக்கு அவ்வளவு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி சரி அந்த நாக நிபன்குடியானவள் ஆமா பிள்ளை இல்லாத கவலையினால் அழுது புலம்புகின்றாள். சரி அவ எப்படி அழுது புலம்புறான் தெரியுமா? எப்படி அங்கே முத்தத்திலே வைத்த மரம் முருங்கை மரம் மலடாச்சு. முத்தத்திலே வைத்ததொரு முருங்கை மரம் மலடாச்சு. வாசலிலே வைத்த மரம் வாழை மரம் மலடாச்சு. வாசலிலே வைத்ததொரு வாழை மரம் மலடாச்சு. எல்லையிலே 2 மரம் ஏலக்காயும் காய்க்கு மரம். எல்லையிலே 2 மரம் ஏலக்காய் காய்க்கு மரம். ஏலக்காயும் காய்க்கலையின் இனத்தோடு சேரலையே. இனத்திலையும் சேரலையே ஏலக்காயும் காய்க்காமல இனத்திலையும் 2 மரம் குலைவாழை காய்க்கும் மரம். குளத்திலையும் 2 மரம் 2 மரம் பகவான் குலை குலையாய் காய்க்காமலே. இந்த வட்டதிலே போட்ட சாதம் வாரி உள்ள குழந்தை இல்லை. வட்டடியிலே வைத்து ஒரு வாசடியிலே பிள்ளை இல்லை. அதிலே போட்ட சாதம் எடுத்து உண்ண பாலன் இல்லை. தேலியிலே வைத்த சாதம் எடுத்து உண்ண பாலன் இல்லை. அங்க முத்தத்திலே பிதமழை மண் குலைக்க பிள்ளை இல்லை. குளத்திலே வைத்ததொரு பிள்ளை தானும் இல்லை. மண் குலைத்த கையால் என் மடி பிடிக்க குழந்தை இல்லை. மண்ணடைத்த கையாலே மடி பிடிக்க பிள்ளை இல்லை. கறிக்கரைக்கும் தேங்காயை கையேந்த குழந்தை இல்லை. கறிக்கரைக்கும் தேங்காயிலே தேங்காய் எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை. அட என்கனவா மன்னவா எனக்கு வாய்த்த ராஜமன்னா என்னடி சொத்திருந்து என்ன பண்ண சுகமிருந்து என்ன பண்ண என்ன செய்ய நாடிருந்து என்ன பண்ண இந்த நகரம் இருந்துதான் என்ன பண்ண மன்னவா? ஒண்ணும் பண்ண முடியாது சுவாமி. நாடாள பிள்ளை இல்லையே மன்னவா. உனக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன்? என்னத்தை கண்டியா? உனக்கு வாக்கப்பட்டு நான் நல்லதை கண்டனா பொல்லதை கண்டானா? என் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சியை காணமே. உனக்கு வாக்கப்பட்டதுக்கு ஒரு உலக்கைக்கு வாக்கப்பட்டாலும் நங்கு நங்கு நீ இடிச்சு குத்திருக்கலாமே பண்ணி உள்ள. எனக்கு ஒரு பிள்ளைய காணமே சுவாமி. என்னங்க எதற்காக இப்படி தினந்தோறும் பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுது புலம்புற? பிள்ளை இல்லைன்னு அழுவாக. அப்புறம் என்ன கட்டி இல்லைன்னு அழுவாக. மானம் கட்டவள. அது மட்டும் இல்ல, நான் தன்னால கோயிலுக்கு போக முடியுது. நான் தெருவெளியே சென்றேன் என்றால் என்ன அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? எப்படி பேச? மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் பேரானே. மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் பேரானே. இடிசி நல்ல மலடி என்று மன்னவரே சீமானே இனசனத்தில் பேரானே. இரிசி நல்ல மலடி என்று மலடி என்று மலடி என்று மலடி என்று மலடி என்று இனசனத்தில் பேசுறாரே. கோழி நல்ல மனம் சடைத்தால் குப்பையிலே காலாரும். மாடு வந்து மனம் சடைத்தால் மந்தையிலே காலாரும். நான் பாவி மனம் சடைத்தால் மனம் சடைத்தால் மனம் சடைத்தால் வாழ்கிடத்தில் விழவேணும். என்கனவா மன்னவா எனக்கு வைத்த ராஜமன்னா அதிபதியே. ஒரு கோழி மனம் சடைச்சா எங்க போகும்? கோழி மனம் சடைச்சா எங்க போய் குப்பையை கிண்டும். குப்பையை கிண்டி இலைப்பாரும்.
மாடு மனம் சடைத்தால் மந்தியில போய் இளைப்பாரும். நான் பாவி மனம் சடைத்தால் பால் கிணத்துலதான் போய் விடணும். நடுக்கிணத்துல என் உயிரத்தான் விடணும். ஆமா இந்த இருங்க எனக்கு அழுகழுகையா வருது. உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன் ஏங்க. இந்த இருங்க. ஆமா அழுகாம இருக்க சொல்ல உனக்கு ஒரு புள்ள கொடுக்க முடியல மானகட்ட மல்லாரி. அழுகாம எப்படி இருக்க சொல்ற? உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன் ஏ சாமி. என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே. புழு பூச்சி இல்லைன்னா சுப்பையத்தார் விடையில கருப்பட்டி மிட்டாய் சாப்பிட்டு அது நிறைய இருக்கு. பிள்ளை இல்லையேன்னு அழுகுறா. எங்க இந்த இருங்க. எழுத்து விட்டு முத்தமக்கா கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுங்க? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் தானே ஆகுது. எழுத்து விட்டு ஏகாம்பரம் இருக்கல அந்த நொண்டி பையன் கொண்டாட்டி அவ கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல 4 பிள்ளைய பிதிக்கிருக்காளே. என் வயசுல ஒரு புழு பூச்சியை காணமே. அப்புறம் உன்ன மாதிரியா இருப்பா ஓஞ்ச பையன் கொண்டாட்டி. லைவ் வேற போய்கிட்டு இருக்கு. ஆமா பிள்ளை இல்லைன்னு அழுதுகிட்டு கிடக்கா. லைவ் போகட்டும். போனாத்தான் நல்லா இருக்கும். ஆகையினாலே பிள்ளை இல்லாத கவலையினால் தினம்தோறும் அழுது புலம்புகின்றால் அழுகத்தானே செய்வா. பிள்ளை இல்லைன்னா அப்புறம் அழுகாம என்ன செய்வா? பார்த்தா நாகராஜன் என்ன சொல்றான் தெரியுமா? எப்படி? பெண்ணை நாகண்ணி என்னங்க நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாத. ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாத. ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளை இல்லைங்கிற கவலை இனிமே விட்டுரு. அப்படி சொல்லுங்க. அதாவது ஒருவருக்கு எக்குறை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் குழந்தை பேரு தள்ளி போனதுன்னு என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? குலதெய்வ வழிபாடு செய்யாம இருந்தாதான் பிள்ளை பேரு தள்ளி போகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க. ஆமா உன் குலதெய்வத்தை நல்லா கும்பிடு, கண்டிப்பா உனக்கு பிள்ளை கிடைக்கும். ஆகையினாலே அந்த நாகராஜன் யாரு? பாம்புகளுக்கெல்லாம் அதிபதி. ஆமா நாகங்களுக்கெல்லாம் குலதெய்வம் யாரு தெரியுமா? யாரு? அதாவது திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய என் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தான் என் பெருமாள் கோபால கண்ணன் குலதெய்வம். பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் மெய் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் மங்கை மலர் சோழங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் கார்க்கே தங்கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் கார்க்கே தங்கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர்
பாடுங்களே. குழந்தை வரம் நோக்கி ஆமா நாகராஜனும் நாகினி பெண்குடியாலும் சரி அந்த நாகலோகம் தான் கடந்து எங்க வருகின்றாங்க? எங்க வருகின்றார்கள்? இமயமலையை நோக்கி வருகின்றார்கள். ஆமையா, அந்த காலத்துல யாரு தவம் இருக்கணும்னு சொன்னாலும் மலைக்கு தான் போவாங்க, இமயமலைக்கு தான் போவாங்க. ஆமா, ரஜினிகாந்த் போறாருல, எந்த பிரச்சனையும் இல்லாத இடம், அமைதியான சூழல் அங்கதான் இருக்கும். கண்டிப்பா. ஆகையினாலே ஈஸ்வரனாரை வணங்க வேண்டும் என்று அந்த நாகினி பெண்குடியாலும் நாகராஜ மாமல்லனும் சரி எப்படி வருகின்றார்கள் தெரியுமா? எப்படியா? காடுசெடி வனம் கடந்து கட்டழகி ஏகி வனா, காடுசெடி தனி கடந்து அங்கு அடுமலை ஏகி வர வனமான அப்படி வனம் கடந்து ஆமையா வாராரி வரே ரெண்டு பேரும் சபாசே பாசி நல்ல படர்ந்த மலை பங்குனிட்டு ஓடுமலை ஊசி நல்ல படர்ந்த மலை உத்ராட்சம் காய்க்கும் மலை இமயமலை நோக்கியல்லோ வாராரி ரெண்டு பேரும் இமயமலை நோக்கியல்லோ அங்கே வராரு இமயமலை. இமயமலையின் அடிவாதற்கு இருவரும் வந்தார்கள். ஆமா, என்ன செய்கின்றார்கள்? எப்படி? தவம் செய்வதற்காக தவச்சாலையை உண்டு பண்றாங்க. சரி, என்ன பண்றாங்க தெரியுமா? தவச்சாலை சாந்தால் தரைமலகி சந்தனத்தால் கோலமிட்டு இடமதிலே குத்து விளக்கை ஏற்றி வைத்தார்கள். ஆமையா, தலைவாழை இலை விரித்து இதுபோல தேங்காய் பழம் தெச்சனை. சரி, அது மட்டும் இல்ல, வேற என்ன? விநாயகர் ஒன்றை பிடித்து வைத்தார்கள். ஆமா, மஞ்ச பிள்ளையாரு. ஆமா, பிடிப்பாங்கல்ல, சாணி பிள்ளையாரு மஞ்ச பிள்ளையாரு, எதுக்கும் விநாயகர் தானே முன்னோடி. ஆமா, ஆகையினாலே சரி, விநாயகர் பூஜை செய்து முடித்து குழந்தை வரத்திற்காக இன்னும் அவர்கள் எப்படி தவம் இருக்கின்றார்கள் தெரியுமா? எப்படி? நினைந்து நினைந்து மனம் உருகி நின்று துள்ளலானாள், நினைந்து நினைந்து மனம் உருகி நின்று துள்ளலானாள், நீலமேக கண்ணனையே மனதில் எண்ணலானாள், நினைந்து நினைந்து மன உருகி நின்று துள்ளலானாள், நீலவண்ண கண்ணனை அங்கு வணங்கி அங்கு நின்றார். பிறவி பயனை தீர்ப்பதற்கு குழந்தை ஒன்று தாரும், குழந்தை ஒன்று தாரும், பிறவி பயனை தீர்ப்பதற்கு குழந்தை ஒன்று தாரும், குழந்தை ஒன்று தாரும், தன் மனக்கவலையை நீக்க சொல்லி மாயவனை நினைத்தான், மனக்கவலை தீர்க்க சொல்லி மாயவனை வணங்கார், மனக்கவலை தீர்க்க சொல்லி மாயவனை வணங்குகிறார். ஹரிவோம் நாராயண, ஆமா, ஹரிவோம் நாராயண நாராயண என்று எட்டெழுத்து மந்திரத்தை உச்சரிப்பு செய்தால் சரி அந்த நாகடி பெண்கடியானவள் ஆஹா இவள் செய்யக்கூடிய தவமானது எங்கு செல்கின்றது? எங்க வருகிறது? நேராக அந்த கைலாய மலைக்கு வருகின்றது. கைலாச மலையில வந்து அப்படி அக்கினி ஜோலையா கக்குது. ஆமா, பார்த்தால் பார்வதி மங்கையானவள், ஆஹா ஐயா பகவானி, என்னையா இந்த அவனி எல்லாம் படைத்தோனி, என்ன பார்வதி, ஒரு நாளும் இல்லாத திருநாள அந்த கைலாசம் இப்படி ஆடுகின்றது, அதானே என்ன காரணம்? அதானே பார்வதி, வேற ஒண்ணு இல்லம்மா, என்ன? உன்னையும் என்னையும் நினைத்து பூலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜன் நாககண்ணி ஆமா பிள்ளை வர வேண்டி தவம் இருக்கிறார்கள். பிள்ளை வரம் நோக்கி தானே தவம் இருக்காங்க. அவர்கள் செய்யக்கூடிய தவமானது இப்படி கைலை மலையை அசைத்து கொண்டிருக்கிறதம்மா. ஐயா பகவானே, பார்வதி, நீங்களோ யார் யாருக்கும் என்னென்ன வரமெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆமா, என்ன வரணும் கேட்காமே கொடுத்துட்டீங்க. கேட்காம தந்தேன்னு பெரிய தாராள மனசு. ஆமா பார்வதி, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆமா, சீரழியற. இவ்வளவு குழந்தை வரம் தானே கேட்கா. ஆமா, கொடுத்துடலாம்ல. பார்வதி, என்னங்க நீ நினைப்பது போலவே குழந்தை வரத்தை அப்படி சீக்கிரமா கொடுத்துட முடியாது. கொடுக்க முடியாது. ஆமா, அதாவது குழந்தை வரம் கொடுக்கணும்னா சரி அவரவர் செய்யக்கூடிய பாவ நஷ்ட கணக்கை பார்க்க வேண்டும். பாவ கணக்கை பார்க்கணும். ஆமா, பாவம் புண்ணியத்தை பார்க்கணும். உடனே கைலாயத்தில் இருக்கக்கூடிய சரி சித்திரகுப்தர் இனாரை வரவழைத்து இந்த நாகராஜன் நாகண்ணி இருவருடைய ஏட்டு கணக்கு அப்படியே பிரட்டி பார்க்கின்றார்கள். சரி, இந்த நாகண்ணி என்ன தப்பு தெரியுமா? என்ன பாவம் பண்ணா?
அதற்கு முன்பாக நாகராஜ் என்ன செஞ்சிருக்கான்? அவர் என்ன பண்ணாரு? அதாவது முன் ஜென்மத்தில் மலைவேடனாக பிறந்து சினைமான் என்று சொல்லக்கூடிய கர்ப்பமுற்ற மானை அம்பு விட்டு கொண்டிருக்காரு. ஆஹா, சினமான கொண்டிருக்காரு. அது பாவம் இல்லையா? பெரிய பாவம். ஆகையினாலே இந்த நாகராஜனுக்கு இந்த ஜென்மத்துல பிள்ளையே கிடையாது. 7 ஜென்மத்துக்கு அவனுக்கு பிள்ளை இல்ல. இந்த நாகன் என்ன போட்டிருக்கா? அவ என்ன பண்ணா? பொம்பளை மருத்துவ பெண்ணாக பிறந்து சரி பெண் சிசுக்கையில எல்லாம் கள்ளிப்பால் முள்ளிப்பால் என்று சொல்லக்கூடிய விஷப்பாலை கொடுத்து கொண்டிருக்காரு. பாதகத்தி அப்ப பிள்ளைய கள்ளிப்பாலை வச்சு கொண்டுட்டு இப்ப பிள்ளை இல்லைன்னு அடிச்சு அழுதுகிட்டு கிடக்கா. ஆகையினாலே இந்த நாகன்னைக்கு இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் குழந்தைக்கு வரவே கிடையாது. எப்படி வரம் கொடுப்பாரு? இப்படி எல்லாம் பாவம் பண்ணவா அவளுக்கு பிள்ளை கிடைக்குமா? பார்த்தால் பார்வதி மங்கையானவள், யோ பகவானே, என்ன பார்வதி நீங்க கொடுக்காட்டா பரவாயில்ல. சரி, அதாவது பெண்களுடைய மனம் இரக்கமனம் என்று சொல்வார்கள். இரக்க குணம் படைத்தவர்கள் பெண்கள். கண்டிப்பா. ஆமா, அப்படிதானே? பொம்பளைய என்னைக்குமே இரக்கம் உள்ளவ இல்ல. பச்சை பிள்ளை அழுதுகிட்டு கடந்தா பக்கத்து வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி சரி அழுதுகிட்டு கடந்துச்சுன்னா ஓடி போய் அந்த பிள்ளைய அடுத்த பிள்ளைய நினைக்க மாட்டாங்க. ஓடி போய் தாம் பிள்ளைன்னு நினைச்ச அந்த பிள்ளைய தூக்கி அப்படியே அமர்த்துவாங்க. அதான் தாய்மார்களுக்கு அப்படி ஒரு இறக்க குணம். ஒன்ன மாதிரி ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணுவேன்? எழுத்து விட்டுக்காரி மக தானே, பிள்ளைய அழுகுது அப்படி போய் நறுக்குன்னு முள்ளி வச்சுட்டு வருவேன். ஆனா தாய்மார்கள் அப்படி கிடையாது, இறக்க உள்ளவங்க. ஆமா, அவ பேசாட்டா போறா. ஆமா, பச்சை பிள்ளை அழுதுட்டு கிடக்கு, பச்சை மண்ணு அழுதுட்டு எங்க போனால ஓமடைஞ்சவா அப்படின்னு சொல்லி பிள்ளைய தூக்கி அப்படி கொஞ்சுவாங்க. ஆமா, ஆகையினாலே சரி, பார்வதி மங்கையானவள் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உடனே அண்ணனையே வரவழைத்தார். சபாஷ். எப்படி கூப்பிடுறா தெரியுமா? எப்படி? அண்ணா அண்ணா மாய கண்ணா ஆயர்வாடி மறிக்கொழுந்தே வாருமையா மாய கண்ணா கூட நானும் பிறக்கலையா கூட்டுப்பாலும் உன்னலையா நான் தங்கை நானும் அழைக்கும் சத்தம் தாமோதரா கேட்கலையா பார்வதியால் அழைக்கும் சத்தம் பச்சை மாலே கேட்கலையா வாருமையா கோபாலா வாருமையா கோபாலா ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். வாருமையா கோபாலா வாருமையா கோபாலா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். தங்கச்சி கூப்பிட்டு அண்ணன் வராம இருப்பாரா? அதோட இருப்பாரு. வராம இருப்பாங்களா? தங்கச்சி கூப்பிடும் போது வராம இருப்பாரா? ஆமா, தங்கச்சி கூப்பிட்டாச்சுன்னா எங்க இருந்தாலும் பாஞ்சு வருவாரு. தங்கச்சி இல்ல, தங்கையினுடைய கூக்குரல் கேட்டு திருப்பார்கடல் விட்டு ஓடோடி வருகின்றார் மாயவர். சபாசே. எங்க வருகின்றார்? எங்கே? கைலாய மலைக்கு அப்படியே வந்தார். ஆஹா. தங்கச்சி எதுக்காக கூப்பிட்ட? அண்ணா எதுக்காக கூப்பிட்டு என்ன கேக்கிய? பிள்ளை இல்லைன்னு அழுதுகிட்டு கிடக்கா. நாககண்ணி. ஆகையினாலே அவளுக்கு குழந்தை வர கொடுக்கணும், உங்களை கூப்பிட்டுருக்கேன். நம்ம 2 பேரும் போய் தான் அதை கொடுக்க முடியும். ஆமா, ஆகையினாலே அண்ணனும் தங்கியுமாக சேர்ந்து அண்ணன் நடந்து ஆசார கைகள் வீசி ஆமா நேராக தவச்சாலையின் முன்பு வந்து நின்றார்கள். சபாஷ். பெண்ணே நாககண்ணி, சாமி உன்னுடைய தவத்தை நாங்கள் மெச்சினோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. கண் விழிச்சு பாரு. ஆட்டோ. கண் விழித்து பார்த்தால் நாககண்ணி பெண்குடியானவள். ஆமா. யாது வரம் வேண்டும் பெண்ணே? சாமி என்ன? எனக்கு பிள்ளை வர வேணும் சாமி. பிள்ளை வரம் தானே வேணும்? முந்தியேந்தி தவம் இருக்கேன் சாமி. சரியா? பிள்ளை வரம் கொடுங்க. எத்தனை வருஷமா இப்படி தவம் இருக்க? 14 வருஷமா தவமும் கிடக்க. அப்படியா? பிள்ளை வேணும். பிள்ளை கிடைச்ச பாடு இல்ல. அது நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அப்படியா சாமி? ஆமா, இப்படியே போட்டோன்னே இதான் நல்லது. அது சரி. ஆகையினாலே குழந்தை வரத்திற்காக மாயவர் கழுத்திலே என்ன அணிவித்திருப்பார்? என்ன அணிந்திருக்காரு? துளசிமணி மாலையை அப்படியே கலத்துறாரு. துளசிமணி மாலையை கலற்றி 8 துளசிமணியாக உதிர்த்து நாககண்ணியின் கை கொடுத்தார். 8 குலுசங்களை கொடுக்கின்றார். ஆமா, பின்னே நாககண்ணி இந்த 8 துளசிமணி இருக்கு பாத்தியா, இதை ஒவ்வொன்றாக விழுங்கி என்னுடைய தங்கையான பார்வதா தேவியை நினைத்து 48 நாள் ஒரு மண்டலம். ஆமா, அவளை நினைத்து நீ தவம் இருந்து வந்தாயானால் 48 நாளையிலே, அதாவது ஏறக்குறைய அதிகாலை பொழுதில் சரி சூரியன் உதிக்கக்கூடிய வேளையில் அதிகாலை 5 மணிக்கு 8 முட்டையிட்டு 8 முட்டைகளும் வெடித்து 8 பேரும் உனக்கு பெண் குழந்தைகள் வந்து பிறப்பாப்போம். சந்தோஷம் சாமி. போதும் சாமி.
அதானே ஒரு பிள்ளை கேட்டதுக்கு 8 பிள்ளை கிடைக்கும் இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். நம்ம வேலாயுதவரம் ஒரு பிள்ளை, நம்ம மாரியம்மா வாசல்ல அக்கா தங்கச்சி 8 பேரும் பிறப்பாங்க. பிறக்க போறா அம்மாக்கமாரு பிறக்கும் போது குலவை போடணும். குலவை போடுங்க, அப்பதான் குலவை போட தெரியும்ல, அப்பதான் அம்மா ஆடி வருவா. போடுவாங்க. ஆகையினாலே நேத்து பூரா ஆடி இருப்பாங்க. பூக்குழி நடந்திருக்குல்ல. அந்த நாயகன் இவன்குடியால் 8 புடிசங்களையும் ஒவ்வொன்றாக விளங்கினாள். ஆமா, 48 நாள் ஒரு மண்டலம்.